நான் வந்து இன்னைக்கு டிஸ்மாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு புனிதரை பத்தி பேசப் போறேன். இவர் வந்து இயேசு இறந்த அதே நேரத்தில இயேசுவிற்கு அருகில் இறந்தவர். அதாவது இயேசு கொல்கத்தா மலையில சிலுவையில அறையப்படும்போது, அவரோட வலப்பக்கமும், இடப்பக்கமும் வந்து 2 திருடர்கள் இருந்தாங்க இல்லையா? அதில வலப்பக்கம் இருக்கிறவர் வந்து நல்ல கள்ளன்னு சொல்லப்படுற டிஸ்மாஸ். இடப்பக்கம் இருக்கிறவர் வந்து இயேசுவ வந்து பழிக்கிறாரு. அவர் இயேசுவ தூற்றுறாரு. இயேசுவ வந்து, "நீ மெஸ்ஸியாவா இருந்தா இறங்கி வா, எங்களையும் காப்பாத்துன்னு" சொல்லி சிரிக்கிறாரு. ஆனா இவரு அவன வந்து அதட்டுறாரு. "நீ செய்றது தப்பு. நம்ம பாவம் செஞ்சோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கான கரெக்ட்டான தண்டனை தான் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவரு என்ன பாவம் செஞ்சாரு? இவரு எல்லாரையும் குணமாக்குனாரு. இவரு எல்லாரையும் வந்து அ ஆசீர்வதிச்சாரு. இவரு எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த நிலைமையான்னு சொல்லி அவரு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி இவர வந்து கண்டிக்கிறாரு. அந்த நேரத்தில இயேசு அவர நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, "நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவர் இறந்ததும் வந்து இயேசு இறந்த காலம். இவர் எப்போ பிறந்தாரு, எங்க பிறந்தாருன்றதெல்லாம் ரொம்ப இல்ல. இவர் வந்து யூதேயா நாட்ல கலிலேயா என்ற ஊர்ல வந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து அ என்ன பாவங்கள் செஞ்சாரு, எவ்வளோ நாள் செஞ்சாருன்னும் தெரியல. இவர பத்தி மத்தேயு, மார்க்லாம் வந்து எழுதியிருக்காங்க. லூக்கும் வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து அ ஆண்டவர் வந்து அந்த நிமிடமே வந்து உணர்ந்து மனமருந்துறாரு. எங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை நியாயமானது, உமக்கு ஏற்பட்ட தண்டனை வந்து அநியாயமானதுன்னு சொல்றாரு. அந்த ஆறுதலான வார்த்தைய ஆண்டவர் வந்து அக்னாலட்ஜ் பண்றாரு. ஆம், நீ வந்து இந்த நேரத்தில என் கூட இருப்ப மகனே, உன்ன நான் வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதன் மூலம் வந்து அவரு அந்த வார்த்தை இல்லையா? ஆமென். நீ டுடே யூ வில் பி இன் பாரடைஸ். என்னோடு வான்வீட்டில் இருப்பாய்ன்னு அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைய வந்து இவருக்கு ஆண்டவராலேயே புது நன்மை கொடுக்கப்பட்டது. இவர் ஆண்டவராலேயே புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஞானஸ்தானம் வாங்கினவரா? இவர் வந்து அ ஸ்நாபகர்லவர்ட்டயோ, இயேசுகிட்டயோ ஞானஸ்தானம் பெற்றவரா? அத பத்தி எதுவுமே இல்ல. இவர் யூதரா? இவர் யாரு? சமாரியரா? எதுவுமே தெரியாது. ஆனா, அந்த ஒரு நிமிட மனமாற்றம். ஸோ மனமாற்றத்தோட பவர் என்னன்றது வந்து இந்த வீடியோ மூலம் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். நாமளும் வந்து ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஆண்டவர வந்து ஒரு அ ஒரு அ எப்படி சொல்றது? ஒரு டம்ப் பாக்ஸ் மாரி நம்மளோட இதெல்லாம் போய் டம்ப் பண்றத விட அவர்கிட்ட வந்து நான் மனநொருந்தி நம்ம பேசி, "ஆண்டவரே எங்கள ஏத்துக்கோங்க. நாங்க செய்த பாவங்களெல்லாம் நினைவு கூருங்க. ஆண்டவரே எங்கள மன்னிங்கன்னு" சொல்லி உண்மையான ஒரே ஒரு தடவ கேட்டா கூட ஆண்டவர் வந்து நம்மள மன்னிப்பார். அப்படின்றதுக்கு இந்த நல்ல கல்லர் தான் வந்து எவிடன்ஸ். ஒவ்வொரு திருச்சபையுமே இது அதாவது ஈஸ்டர்ன் சர்ச்சஸு, அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு அந்த மாரி எல்லா சர்ச்சஸுமே வந்து இந்த டிஸ்மாஸ வந்து ஏத்துக்கிறாங்க. இந்த டிஸ்மாஸ் வந்து புனிதர்ன்றதையும் வந்து ஒத்துக்கிறாங்க. இவர வந்து அ இவரோட பேர் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல கொடுக்கப்படல. ஆனா வந்து த புக் ஆஃப் நிக்கதேமுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ் புக்ஸ்ல வந்து இவர மென்ஷன் பட்டிருக்கு. புனிதர்கள் வந்து புனித அலெக்சாண்ட்ரா, அதுக்கப்புறம் புனித யூஸ்தினியோஸ் அந்தியோக்கு, அப்புறம் வந்து புனித அகுஸ்தினார் இவங்கலாம் வந்து அம்புரோசியார் இவங்கலாம் வந்து இவர பத்தி எழுதியிருக்காங்க. இவரோட வார்த்தைகள், இவரோட அந்த ஒரே ஒரு வார்த்தை, இவர் பேசின கடைசி அந்த 4, 5 வார்த்தைகள் மட்டும் தான் இவர வந்து விண்ணுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. டிஸ்மாஸ்ன்னு சொல்லப்படுறது வந்து நம்மளோட சர்ச்சஸ்லயும், ஆர்த்தடாக்ஸ்லயும். இதுவே வந்து அ ரேக் அப்படின்னு ரஷ்யனோட ட்ரெடிஷன்ல இவர் பேர் வந்து ராஹ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வந்து இவரு கடவுளால வந்து புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு புனிதர். முதல் புனிதர்ன்னு கூட எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் இறக்கறதுக்கு முன்னாடியே புனிதரானவர்ன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த திருடன் கூட வந்து ஒரு புனிதரா இருக்காரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் வந்து இந்த வீடியோ. இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர பார்க்க சொல்லுங்க. ஏன்னா, எந்த நேரத்தில நாம் ஆண்டவரிடம் போய் சேர முடியுன்றதுக்கு எவிடன்ஸ் இது. ரொம்ப நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்க போறதில்ல. கிடைக்கும்போதே நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணுன்றத வந்து இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். பிரைஸ் த லார்ட்.